வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி சம்மந்தமான தகவல் தான். ஸோ எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டில் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயம் அப்படின்றது இருக்குது. அடுத்து வந்து நமக்கு டிஆர்பிக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ற கொஷின் தான் நிறைய பேருக்கு. ஸோ எஸ்ஆர்பி ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேரோட ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது அடுத்தடுத்த நம்பர்ஸ் 17, 18, 65, 66 இந்த மாதிரி கண்டினியூவாக ரெண்டு நம்பர் அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் வந்து கண்டினியூ 2 நம்பர் அப்படின்றது எப்படி செலக்ட் ஆனாங்க. அதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 15, 20 இடங்களுக்கு மேலே கண்டினியூ 2 நம்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. பட் அது என்ன ப்ராப்ளம், எதனால் அப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவங்க தேர்வாணையத்திலேருந்து ஏதாவது ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். அடுத்து வந்து நமக்கு டிஆர்பி, ஏன்னா அது வந்து ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அங்கே வந்து நம்ம எழுதிட்டோம் எக்ஸாமு. ஸ்டேட் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே காம்படிட் பண்ணுவாங்க. அந்த காம்படிஷனில் நமக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத தாண்டி ரெண்டாவதாக டிஆர்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம மாவட்டத்தில் நம்ம மட்டும்தான் போட்டி. நம்ம மாவட்டத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களும் நம்ம கூட ஒரு போட்டி போடுவாங்க, அவ்வளோதான். தவிர வேறு டிஸ்ட்ரிக், இப்போ நான் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணவங்க திருச்சிக்கு போட்டி போடுவாங்க, கரூர் டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணவங்க கரூர் கூட. ஸோ இப்படி டிஸ்ட்ரிக் வைஸாக பிரியும் போது நமக்கு காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப 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 லோ ஆகும், ரொம்ப கீழே வந்து குறையும். ஸோ லோ கேண்டிடேட்ஸ், லோ காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது நிறைய அமையும். ஏன்னா ஜாப் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய க்ரியேட் ஆகும். என்னென்னா டிஸ்ட்ரிக் வைஸ் அப்படிங்கிறப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டை தாண்டி வேறு யாரும் அப்ளிகேஷன் அந்த இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க. வேறு யாரும் போட்டிருந்தாலும் அவங்களால ஒரே நேரத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும், எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்க முடியும். அப்படின்ற காரணத்தினால நமக்கு வந்து இது வந்து டபுள் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் எஸ்ஆர்பியில் 38ல் 1, அதாவது 38 டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து ஒரு இடத்துல போட்டி போடுவாங்க. பட் டிஆர்பியில் அப்படி இல்லை, 38க்கு 38ன்னு வச்சுக்கலாம். ஸோ 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் போட்டி போடுவாங்க. அப்படிங்கிறப்ப காம்படிஷன் அதை விட, அதாவது எஸ்ஆர்பியை விட இதில் வந்து 38 பங்கு குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து 38% கூட கிடையாது, 38 பங்கு அந்த ரேஞ்சில் வந்து கம்மியான காம்படிஷன் அப்படின்றது டிஆர்பிக்கு இருக்கும். இதில் வந்து நமக்கு ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ நமக்கு வந்துட்டு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் இந்த வாரம் இறுதிக்குள்ளே ரிசல்ட் வெளியாகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த புதன்கிழமை வந்து ரிசல்ட் வெளியாகலாம் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த வாரத்தோட இறுதி மீன்ஸ் வெள்ளி சனி இந்த 2 நாட்களில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் அப்படின்றது அந்த தினங்களில் பப்ளிஷ் ஆகுதா அப்படின்றத. ஸோ இதையும் தாண்டி அடுத்து வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கேள்வி கட் ஆஃப் மார்க் தான். ஸோ என்ன கட் ஆஃபில் தான் வரும், என்ன கட் ஆஃப் எடுத்தால் தான் நமக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தால் போதுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் அப்படின்றது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஆவரேஜான மார்க் எடுத்தாலே போதும். எஸ்ஆர்பி மாதிரி டிஆர்பியில் காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப ஹை ரேஞ்சிலலாம் இருக்காது. ஸோ ஒரு 120 140 இந்த ரேஞ்சில் இருந்தாலே உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மார்க் இருக்கிறவங்க கம்பல்சரி வந்து வேலைக்கு போகலாம், உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க வந்துட்டு இதில் எழுதியிருக்காங்க, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நிறைய காம்படிஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. அதிகமாச்சு தான், உண்மை தான். பட் அந்தளவுக்கு வந்து அதிகம் ஆகலை, ஓரளவுக்கு தான் கொஞ்சம் காம்படிஷன் இருக்குது. அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஜென்ரல் கோட்டாவில் உள்ளே போயிடுவாங்க. ஸோ ஜென்ரலுக்குன்னு ஒரு 31% ரிசர்வேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த 31%ல் மீதி இருக்கிற எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க. கம்யூனிட்டி பேசிஸில் வரும்போதே 140, 130 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் டிஆர்பி பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால் 120, 110
நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். 100க்கு கீழே இருந்துச்சுன்னா தாங்க கஷ்டம். 100க்கு கீழே வாய்ப்பே இல்லைன்னே சொல்லலாம். ஸோ 100க்கு மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய ரிசல்ட்டில் உங்கள் பேர் வருதா அப்படின்றத. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.